வணக்கம். 100 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேலஞ்ச் ஆசனா கடி சக்கராசனா. கடி அப்படின்னா இடுப்பு முதுகோட பின்பக்கம்னு பேர். சக்கராசனான்னா அதை திருப்பது. அதனால் இடுப்பு மற்றும் முதுகு பகுதியை நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகக்கூடிய ஆசனா. இந்த ஆசனா எந்த சக்கரத்துக்காக பண்ணுறோம்? மணிப்பூரக சக்கராக்காக பண்ணுறோம். இந்த ஆசனா பண்ணும்போது மணிப்பூரக சக்கராவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளான கல்லீரல், கணையம், மற்ற சிறுநீரகம் போன்ற எல்லா உறுப்புகளையும் ஒரு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆசனம். இந்த ஆசனா யாரெல்லாம் பண்ணக்கூடாது? இது ஒரு பேசிக்கான ஆசனா, எல்லாருமே பண்ணலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதிகப்படியான முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க மட்டும் இதை தவிர்த்துக்கலாம். இந்த ஆசனாவை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல 2 காலையும் நம்மளுடைய இடுப்பு என்ன அளவோ அதே அளவு, கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அகலம் வச்சுட்டு பாதம் இரண்டும் நேராக உறுதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஆசனா செய்யும்போது பாதம் எக்காரணம் கொண்டு திரும்பக்கூடாது. இது முதல் நிலை. அடுத்து வலது கையை பின்னாடி வச்சுக்கோங்க, இடது கையை மேல் பக்கம் வச்சுக்கோங்க. மூச்சை ரிலாக்ஸாக வச்சுட்டு மூச்சை எக்ஸைல் பண்ணிகிட்டே மெதுவாக திரும்புங்க. திரும்பினதுக்கப்புறம் மூச்சை நல்லா நார்மலாக இங்கே எக்ஸைல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிங்க. உங்களுடைய மேக்ஸிமம் பொசிஷனில் இருந்துட்டு இதே பொசிஷனில் 30லிருந்து 40 வினாடி, இல்லைன்னா 50, உங்களால் முடியும்னா 60 வினாடி வரைக்குமே இதை பண்ணலாம். இதையே 2 பக்கமும் பண்ணணும். இனிமேல் வரக்கூடிய எல்லா ஆசனா சேலஞ்ச் எல்லாமே 2 பக்கமும் வர்ற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆசனம். பழக்கத்தை வழக்கமாக்குறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இந்த 100 டேஸ் கிளப்பில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இன்னும் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், என்னைய ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த 100 டேஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுன்ற லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.